பார்க்க போற ஸ்டெப் பார்த்தோம்னா டிசைன் ஆஃப் ஹீல் ஸ்லாப். ஹீல் ஸ்லாப் நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்லாபா ஃபர்ஸ்ட் டிசைன் பண்றோம். பாருங்க, the downward force will be maximum at the edge of the slab. ஏன் இந்த downward force maximum இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க இந்த டாட்டா இருக்கிறது earth fill. இந்த earth fill வந்து நிறைய இருக்கும். ஸோ downward force வந்து இதுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஆனா upward soil pressure பாருங்க கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால இங்க downward force will be maximum at the edge of the slab, where the intensity of soil pressure பார்த்தீங்கன்னா மினிமமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து 1 meter ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணிட்டு நம்ம டிசைன் பண்றோம். இப்போ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் நியர் த எட்ஜஸ் ஆர், என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த ஹீல் ஸ்லாப்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எர்த் ஃபில்னால கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஹீல் ஸ்லாப்ல ஒரு வெயிட் இருக்கும், அதாவது அதுக்குன்னு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கும்ல, அதனால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது ரெண்டத்தை தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். பாருங்க, டவுன்வர்ட் வெயிட் ஆஃப் சாயில் ஆன் 1 meter ஸ்ட்ரிப், அதாவது எர்த் ஃபில்னால வர டவுன்வர்ட் வெயிட் ஒன்று, இன்னொன்னு ஹீல் ஸ்லாப்னால வர ஒரு டவுன்வர்ட் வெயிட். இப்போ சாயில்னால வர டவுன்வர்ட் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணனா, நம்ம 1 meter ஸ்ட்ரிப் கன்சிடர் பண்ணிருக்கிறதால இங்க 1 போட்டிருக்காங்க இன்டூ 6.75. அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஹைட் ஆஃப் த சாயில் ஃபில் பார்த்தோம்னா 6.75 இருக்கு. 6.75 இன்டூ டென்சிட்டி, அதாவது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் போடணும். யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் வந்து நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க 16, அப்படி இல்லைன்னா 16 எடுத்துக்கலாம். அப்புறம் டவுன்வர்ட் வெயிட் ஆஃப் ஹீல் ஸ்லாப் அப்படின்னு பார்த்தோம்னா 1 meter ஸ்ட்ரிப் கன்சிடர் பண்றோம். ஹீல் ஸ்லாபோடது பார்த்தோம்னா திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கல, இந்த ஹீல் ஸ்லாபோட திக்னஸ் பார்த்தோம்னா 0.45. அதனால இங்க 0.45 இன்டூ இந்த 25 என்னன்னா யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் டவுன்வர்ட் வெயிட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சாயில் ப்ரெஷர் பார்த்தோம்னா நமக்கு மேல் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிடைச்சிருமா. சாயில் ப்ரெஷர் பாருங்க 1 into 53.27. இங்க பாருங்க, இதுதான் சாயில் ப்ரெஷர். பி மினிமம்ட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம்ல, இங்க பாருங்க இந்த பி மினிமம் வேல்யூ தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 53.275. அதை தான் நம்ம இங்க 1 meter into 53.27 எடுத்துட்டு சம்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னன்னா, இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ், அதாவது டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது அப்பர்ட்ல ஆக்ட் ஆகுறதோட டிஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன தெரிஞ்சிடும். ஸ்பேசிங் ஆஃப் கவுண்டர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 meter. இது வந்து கொஸ்டின்ல நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஒர்க்கிங் மூமெண்ட் இன் ஹீல் ஸ்லாப் அட் கவுண்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ஃபார்முலா என்னன்னா PL² டிவைட் பை 12. பியோட வேல்யூ நமக்கு தெரியும், அதாவது நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இது போட்டு இன்டூ ஸ்பேசிங் ஆஃப் கவுண்டர் ஃபோர்ஸ் இது 3 meter டிவைட் பை 12 போட்டோம்னா நமக்கு மேக்ஸிமம் ஒர்க்கிங் மொமெண்ட் தெரிஞ்சிடும். இப்போ ஃபேக்டர்டா மாற்றணும்னா இன்டூ 1.5 போட்டுருவோம். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் டெப்த் ரெக்வயர்ட் ஃபார் பேலன்ஸ்டு செக்ஷன். எஃபெக்டிவ் டெப்த்துக்கு ஃபார்முலா தெரியும். RU மேக்ஸ் பார்த்தோம்னா 0.138 into 20. ஏன்னா FE 415 யூஸ் பண்றதால 0.138 into இது FCK ப்ரொவைடட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்வயர்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இதுல எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். MU இப்ப கண்டுபிடிச்சது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல 74, அதுதான் நம்மளோட MU. B நம்ம 1 meter எடுக்கிறதால இங்க 1000 போட்டிருக்காங்க. அப்புறம் எஃபெக்டிவ் டெப்த் எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வேல்யூ எடுத்துருவோம். மினிமம் ஸ்டீல் பார்த்தோம்னா 540, இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டுல மேக்ஸிமம் எதுவோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறோம். ஸ்பேசிங் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ஏரியா ஆஃப் 1 bar டிவைடட் பை நம்ம மினிமம் ஸ்டீல், அதாவது இது இல்லைன்னா 540, இது ரெண்டுல மேக்ஸிமம் எதுவோ அதை வச்சு நம்ம ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறோம். இன்டூ 1000 போட்டா நமக்கு எவ்வளவு ஸ்பேசிங் தெரிஞ்சிடும். இப்போ ப்ரொவைட் 12 mm diameter bars at 200 mm center to center horizontally on top face. நம்ம வந்து near the counter force கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து டயக்ராம் வச்சுக்கோங்க. இந்த வயலட் கலர்ல இருக்குதா கவுண்டர் ஃபோர்ஸ். இந்த கவுண்டர் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்க வரும்னா மேல வரும், அதாவது டாப் ஃபேஸ் இருக்குல்ல, டாப்ல கொடுக்கணும். அதுவே இந்த வயலட் கலர் ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ், இந்த வயலட் கலர் இன்னொரு கவுண்டர் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா பாட்டம்ல வரும். இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்க பாருங்க. ஸோ கவுண்டர் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எங்க கொடுக்கணும்னா டாப்ல கொடுக்கணும். இங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு.
அதனால இங்க டாப் ஃபேஸ் நியர் த கவுண்டர் ஃபோர்ஸ்னு போட்டிருக்காங்க. இதுவே மேக்ஸிமம் பாசிட்டிவ் அல்டிமேட் பெண்டிங் மூமெண்ட்னா 1.5 போட்டு PL²/16 போட்டோம்னா நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஒரு வேல்யூ வரும். இதுதான் வந்து பாசிட்டிவ் அல்டிமேட் பெண்டிங் மூமெண்ட். இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3/4 டைம்ஸ் நெகட்டிவ் மூமெண்ட் போட்டும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் எங்க நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவுண்டர் ஃபோர்ஸ்க்கு நடுவுல தான் நமக்கு பாசிட்டிவ் வரும். இந்த கவுண்டர் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் மூமெண்ட் வரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் நமக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டை நம்ம எங்க தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க பாட்டம் ஃபேஸ் இன் பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸ். அதனால இங்க கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்க பாருங்க. இந்த இன் பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸ்ல நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்க தரணும்னா பாட்டம் ஃபேஸ்ல தரணும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 0.12% B இன்டூ கேபிட்டல் டியா. B வந்து 1 மீட்டர் தெரியும், ஓவரால் டெப்த் தெரியும். இதை வச்சு மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்பேசிங். இந்த இது பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் 1 பார் ஓடுது டிவைடட் பை AST போட்டு இன்டூ 1000 போட்டால் ஸ்பேசிங் சொல்லுது. இதை வச்சு இவ்வளோ டயா இவ்வளோ ஸ்பேசிங்ல நம்ம தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்டெப் பார்த்தோம்னா டிசைன் ஆஃப் கவுண்டர் ஃபோர்ஸ். கவுண்டர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டட் டிவி மாதிரி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டட் டிவி மாதிரி இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க. இது வந்து சப்ஜெக்ட் டு எர்த் ப்ரெஷர் அண்ட் டவுன்வர்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் ஹீஸ் லெவல் சொல்றாங்க. மேலே இருக்கிற கொஞ்சம் எர்த், இந்த இடத்துல நமக்கு எர்த் ஃபில் இருக்கும், அப்புறம் இந்த இடத்துல ஹீஸ் ஸ்லாபோட வெயிட் இருக்கும். அது ரெண்டு நாளையும் நமக்கு டவுன்வர்ட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். திக்னஸ் ப்ரொவைடட் அட் த டாப் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திக்னஸ் ஆஃப் ஸ்டெம் பார்த்தோம்னா 220 பிளஸ் இங்க என்ன வேல்யூ வருதோ, அதாவது ஸ்டெம்மோட என்ன திக்னஸ் இருக்கோ அதையே நம்ம வந்து இந்த சைடு கவுண்டர் ஃபோர்ட்க்கும் நம்ம அந்த திக்னஸே கொடுக்குறோம் டாப்ல. ஸோ 220 பிளஸ் 220 அதுதான் இங்க 440. ஸோ ப்ரொவைட் திக்னஸ் ஆஃப் கவுண்டர் ஃபோர்ட் பார்த்தோம்னா 440 mm. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஃபேக்டர்ட் மூமெண்ட் இன் கவுண்டர் ஃபோர்ட் டெஸ்ட். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி தான் நமக்கு லோட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இதோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோம். இங்க என்ன லோடு வரும்? KA இன்டூ காமா ஹெச். சென்ட்ராய்டு வந்து 1/3 டைம்ஸ் ஹெச்சா. பாட்டம்ல இருந்து பார்த்தோம்னா 1/3 டைம்ஸ் ஹெச். இப்போ நமக்கு மொமெண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே மொமெண்ட், அதாவது ஃபோர்ஸ் இன்டூ சென்ட்ராய்டு போடுவோமா. இப்போ ஃபேக்டர்னால இங்க 1.5 யூஸ் பண்ணிப்போம். இன்டூ இந்த 1/6 இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியானா half இன்டூ B இன்டூ ஹெச். half போட்டாச்சு இன்டூ H அண்டது ஹைட்டு, B அண்டது KA காமா ஹெச். இந்த மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா ஏரியா கிடைச்சிடும். இன்டூ சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு எங்க ஆக்ட் ஆகுது? 1/3 டைம்ஸ் ஹெச் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 இன்டூ 1/3 போட்டா 1/6 வந்துடும். KA காமா 3 ஹெச் இருக்கு, ஸோ H³ இன்டூ L. L அண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேசிங் ஆஃப் த கவுண்டர் ஃபோர்ஸ். இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கு 3 மீட்டர். அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபேக்டர் மொமெண்ட் எடுக்கிறோம். ஆக்சுவல் ஓவரால் வித் ஆஃப் த கவுண்டர் ஃபோர்ட் அட் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு ஃபுல் டிஸ்டன்ஸ் 4.5 தெரியும். அதுல இந்த வயலட் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த 1.1 கழிச்சுட்டா மீதி இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? 3.4. ஸோ இதுதான் ஆக்சுவல் வித் ஆஃப் த கவுண்டர் ஃபோர்ட் அட் பேஸ். டாப்ல என்ன வித்துனா 220 பிளஸ் 220. பாட்டம்ல என்ன வித்துனா 3.4 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கும். எஃபெக்டிவ் டெப்த் எப்பவுமே நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தரதுக்கு பெர்பெண்டிகுலரா தான், அதாவது ரைட் ஆங்கிள்ஸ் டு த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ இதுதான் கவுண்டர் ஃபோர்ட்னா நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி ஸ்லாண்டிங்கா கொடுப்போமா. ஸோ இதோட இருங்க. இப்போ இதுதான் கவுண்டர் ஃபோர்ட்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம இப்படி ஸ்லாண்டிங்கா இன்க்ளைண்டா தருவோமா. இதுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? இது எல்லோ கலர்ல இருக்க பாருங்க. இதுதான் இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் இந்த D, அதாவது எஃபெக்டிவ் டெப்த் வந்து அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். டு ஃபைண்ட் தீட்டா இந்த ட்ரையாங்கிள்ல இவங்க சொல்லியிருக்காங்க. இங்க எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருந்துச்சுல அந்த D தான் இது. ஓகேவா? இது தீட்டான்னு தெரியும், இதுவும் தீட்டா. இது அதாவது எர்த் பிரஷரோட ஹைட் நமக்கு தெரியும். 6.75 வந்து எர்த் பிரஷரோட ஹைட். எர்த் ஃபில் இருக்கிற இடத்தோட ஹைட் பார்த்தோம்னா 6.75. அதுதான் இங்க 6.75 போட்டிருக்காங்க. இந்த சைடு 3.40. இதோ இங்க மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க 3.4. அதுதான் இது. இப்போ tan தீட்டா கண்டுபிடிச்சிடலாமா. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க.
இந்த ஹோல் ட்ரையாங்கிள் tan தீட்டானா இந்த தீட்டாவை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கணும். இந்த தீட்டாவை வச்சு tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இது. ஸோ இது போட்டோம்னா தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதுல இருந்து நம்ம காஸ் தீட்டா காஸ் யூஸ் பண்ணி டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கிளியர் கவர் வந்து 50 mm டயா ஆஃப் த பார் 25 அசியூம் பண்ணிட்டு எஃபெக்டிவ் டெப்த்ல இருந்து எஃபெக்டிவ் டெப்த் வேணும் அப்படின்னா நம்ம ஓவரால் டெப்த் மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் டயாமீட்டர் பை 2 போட்டா எஃபெக்டிவ் டெப்த் கிடைச்சிடுமா? இதை வச்சு எஃபெக்டிவ் டெப்த் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு மெத்தட் எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சிட்டு tan தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொரு மெத்தட் என்னன்னா இந்த ட்ரையாங்கிளையும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க. இப்போ கவுண்டர்ஃபோர்ட் மேல வந்து ஹரிசாண்டலா தான் இருக்கு. இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் தான் எடுத்து இங்க போட்டிருக்காங்க. அதுதான் இது. இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது தான் அந்த போர்ஷன். மேல பாத்தீங்கன்னா நம்மளோட திக்னஸ் 220 + 220யா, அதனாலதான் இங்க 0.44 போட்டிருக்காங்க. மீதி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் தீட்டா எடுத்துக்கிட்டாங்க, டி எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு தீட்டா எடுத்துருக்காங்க. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தோம்னா இங்க இருக்கிற எக்ஸ் போட்டா டிவைட் பை 0.44 போடுவோமா? அதுவே எக்ஸ் பிளஸ் 6.575 போட்டா டிவைட் பை 3.4 போடுவோமா? இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து tan தீட்டா இதுக்கு எடுக்கிறோம். இதுக்கு எப்படி tan தீட்டா எடுக்கிறாங்கன்னா இந்த ஆங்கிள் இதுதான் தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் இது டிவைடட் பை அட்ஜசன்டா. ஸோ 3.4 டிவைடட் பை 6.75 பிளஸ் எக்ஸா, அதுதான் இங்க போட்டு tan தீட்டாவோட வேல்யூ எடுத்துருக்காங்க. அதே மாதிரி டி காஸ் தீட்டாவும் நம்ம எடுத்துடலாமா? டி கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் தீட்டாவோட இது போட்டு நம்ம டியோட வேல்யூ எடுத்துடலாம். நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலா எல்லாமே தெரியும். மொமெண்ட் பிஏ டிஏ. டின்றது என்னன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச டிஏ போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் சொன்னோம்ல, அந்த ட்ரையாங்கிள்ல கண்டுபிடிச்ச டிஏ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ண ஏரியா ஆஃப் ஸ்டீல் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் IS 456ல பேஜ் 46ல ஏஎஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலால நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி ஏஎஸ் எடுக்கிறோம். இது வந்து மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியா டிவைடட் பை ஒரு பாரோட ஏரியா போட்டோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் பார்ஸ் தெரிஞ்சிடும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கனெக்ஷன் பிட்வீன் கவுண்டர்ஃபுட் அண்ட் அப்ரைட் ஸ்லாப். அப்ரைட் ஸ்லாப்னா ஸ்டெம்னு சொல்றாங்க. இந்த லைன் படிங்க. Due to horizontal earth pressure, the vertical stem has a tendency of separating out from the counterfoot. அதாவது இந்த டாட் டாட்டா இருக்குல்ல, இதுதான் earth. இது வந்து இந்த லெஃப்ட்ல வந்து ஹரிசாண்டல் ப்ரெஷரை கொடுக்கும். அதனால இந்த ஸ்டெம் வந்து இந்த சைடு வளையும். ஸோ இந்த இடத்துல அது கிராக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹென்ஸ் இட் ஷுட் பி டைடு டு இட் பை ஹரிசாண்டல் டைஸ். அது கிராக் ஆகி கீழே விழாம இருக்கிறதுக்காக நம்ம ஹரிசாண்டல் டைஸை ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல இந்த ட்ரையாங்கிள்ல எப்பவுமே நமக்கு தெரியும் மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து பாட்டம்ல இருக்குமா, KA × gamma × H. அதுவே டாப்ல போக 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 ப்ரெஷர் குறைஞ்சிட்டே வந்து ஒரு இடத்துல 0 ஆயிடும். அதனாலதான் நம்ம இந்த கால்குலேஷன்ல பேஸ்ல இருந்து கால்குலேட் பண்றோம். The direct pull by the wall on counterfoot for 1 meter height at base. அதாவது 1 meter height வந்து நம்ம பேஸ்ல கன்சிடர் பண்றோம். ஏன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருக்கிறதால KA × gamma × H into distance between the counterforts. Center to center distance வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. distance between the counterforts பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் தெரியும், KA வேல்யூ தெரியும். இங்க வந்து சாயில்னால வரதால சாயிலோட காமா என்ன 16. ஸோ மற்ற எல்லா வேல்யூஸும் தெரியும். இந்த எர்த் ஃபில் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னா 6.75. மற்றெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணா வேல்யூ தெரிஞ்சிடும். ஃபேக்டர் ஃபோர்ஸ்னா இன்டூ 1.5 போட்டுருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்வயர்ட் டு ரெசிஸ்ட் த டைரக்ட் புல் பர் மீட்டர் ஹைட். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. இப்போ எனக்கு வந்து என்ன வேணும், ஏரியா வேணும். ஸோ ஏரியா அந்த சைட் போச்சுன்னா லோடு டிவைட் பை ஸ்ட்ரெஸ். லோடு வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணது 162 kN டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் என்ன 0.87 × FY. 8.87 போட்டுலாம். FY வந்து 415. FE 415 யூஸ் பண்றதால 415 போட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 10 mm டயா பார்ஸ் 2 லெக் ஸ்டிரப்ஸ் அஸ்யூம் பண்ணிட்டு நான் ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறேன்.
2ன்றது இந்த 2 லெக்ல தான் இந்த 2ன்றது குறிக்குது இன்டூ டயா ஒரு பாரோட டயா அதாவது ஒரு பாரோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறாங்க டிவைடட் பை இது பாத்தீங்கன்னா இங்க கண்டுபிடிச்ச ஏரியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இன்டூ 1000 போட்டோம்னா டோட்டல் ஸ்பேசிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க ப்ரொவைட் 10 mm diameter 2 legged stirrups at 300 mm center to center horizontal ties அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க இந்த ரெண்டு லைன் என்ன சொல்லுதுன்னா since the horizontal pressure decreases with height அதாவது இந்த டயக்ராம்ல பாருங்க horizontal pressure தானே இந்த Ka gamma h இது height increase ஆக decrease ஆயிட்டே இருக்கா அதனால இந்த inclined லைனா வந்து triangle மாதிரி வந்திருக்கு. Since the horizontal pressure decreases with height போக போக அந்த horizontal pressure குறைஞ்சிட்டே வரதுனால the spacing of stirrups can be increased to maximum. இப்போ நம்ம spacing வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லிருக்கோம் 300 தேவைப்படுது. அதுவே நம்ம height increase பண்ண அந்த ஸ்பேசிங்கை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போலாம். மேக்ஸிமம் ஸ்பேசிங் எவ்வளவு தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 450 mm வரைக்கும் தரலாம் towards the top. இங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேசிங் வந்து கம்மியா கொடுப்போம். அதுவே மேல போக 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 நம்ம ஸ்பேசிங் அதிகப்படுத்திக்கிட்டே போலாம். ஏன்னா மேலதான் பாத்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்ல பாருங்க ப்ரெஷரே இல்ல. சோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் நம்ம நிறைய கொடுத்து நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுக்கணும். அததான் இந்த ஸ்டெப்ல சொல்லியிருக்காங்க permissible spacing 450 mm center to center towards the top. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா connection between counterfort and heel slab. Due to net vertical downward force acting on the heel slab. என்னென்ன force அதுல ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க பாருங்க heel slabல என்னென்ன force ஆக்ட் ஆகுதுன்னா earth fillனால வர ஒரு downward weight அப்புறம் அந்த heel slabனால வர ஒரு weight இது ரெண்டத்தையும் வச்சு நம்ம டோட்டல் போட்டோம். அதுக்கப்புறம் upward soil pressure வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இந்த 65.975 தான் இப்போ வந்து heel slabல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ். அதுதான் இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. இது இன்டூ 3 ஏன்னா ஸ்பேசிங் பிட்வீன் த கவுண்டர் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இன்டூ 3 அதனால தான் இங்க இன்டூ 3 போட்டு வேல்யூ எடுத்துருக்காங்க. ஃபேக்டர் ஃபோர்ஸ்னா என்ன இன்டூ 1.5 போட்டா ஃபேக்டர் தெரிஞ்சிடும். ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான். இங்க பாருங்க ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியாவா. ஸோ ஏரியா வேணும்னா லோட் டிவைட் பை ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 0.87 FY. இந்த இடத்துல லோட் என்னன்னு தெரியும் டிவைடட் பை 0.87 FY போட்டா நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல் தெரிஞ்சிடும். முன்னாடி போட்ட ஸ்டெப் மாதிரியே நம்ம இதுக்கும் 10 mm டயா அசியூம் பண்ணிட்டு 2 leg stirrups வச்சு நம்ம ஒரு ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து 2 legged stirrups at 180 mm center to center vertical links. போன ஸ்டெப்ல கொடுத்தது பார்த்தோம்னா அது horizontal ties. இது பார்த்தோம்னா vertical links. ஓகேங்களா?